வணக்கம் ராஜேஸ்வரி. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள ஆவுச்சிப்பட்டி பூலாமலை அருகே நேற்று அனுமதி இல்லாமல் இது வெடிமருந்து தயாரித்த அந்த பகுதியில் திடீரென வெடி விபத்து ஏற்பட்டதில் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த திருத்தங்கல் பகுதியைச் சேர்ந்த கண்ணன், முனீஸ்வரன் இருவரும் உடல் சிதறி உயிரிழந்தனர். இந்நிலையில் செல்வம் என்ற உரிமையாளரை, அந்த வெடிமருந்து தயாரிக்கும் உரிமையாளரை தற்போது வரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை நத்தத்திலிருந்து சிந்துரை செல்லும் சாலையில் ஆர்சி பள்ளி மற்றும் கலைநகர் குடியிருப்பு பகுதியில் சுமார் 20க்கும் மேற்பட்ட சணல் சுற்றிய நாட்டு வெடி குண்டுகள் அங்கு கிடந்துள்ளன. சுமார் 20க்கும் மேற்பட்ட வெடிகுண்டுகள் ஆங்காங்கே கிடந்ததால் இப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்து உடனடியாக நத்தம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். இவர்களின் பொதுமக்களின் புகாரின் அடிப்படையில் அங்கு வந்த நத்தம் காவல்துறை ஆய்வாளர் அப்பகுதி முழுவதும் ஆய்வு செய்ததில் சுமார் 20க்கும் மேற்பட்ட நாட்டு வெடிகுண்டுகளை கைப்பற்றினர். இது நேற்று நடைபெற்ற வெடி விபத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட போது எரியப்பட்டதா அல்லது வேறு யாரும் இப்பகுதியில் எரிந்துள்ளனரா? காரணம், நத்தம் பகுதியில் அதிக அளவு கல்குவாரிகள், அனுமதி இல்லாத கல்குவாரிகளும் அனுமதியுடன் உள்ள கல்குவாரிகளும் அதிக அளவு நத்தம், செந்துறை, மணக்காட்டூர் உள்ளிட்ட நத்தம் தொகுதி முழுவதும் அதிக அளவு கல்குவாரிகள் உள்ளது. அந்த கல்குவாரிகளுக்கு பயன்படுத்தப்படும் மருந்துகள் மூலம் தயாரிக்கப்பட்டதா உள்ளிட்டவைகள் திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நேரில் விசாரணை செய்ய வேண்டும். இது தற்போது குடியிருப்பு பகுதிகளில் இந்த வெடிகுண்டுகள் வீசப்பட்டுள்ளன. இது வெடித்திருந்தால் மிகப்பெரிய விபத்து மீண்டும் ஏற்பட்டிருக்கும். ஆகவே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். யார் எதற்காக இப்பகுதியில் வீசினர், இதேபோல் பல்வேறு பகுதிகளில் வீசியுள்ளனரா என்பது குறித்து விசாரணை செய்ய வேண்டும் என்று தற்போது இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். மேலும் இந்த வெடிகுண்டின் காரணமாக அச்சத்திலும் உள்ளனர். நேற்று நடந்த சம்பவத்தின் பரபரப்பு அடங்குவதற்குள் மீண்டும் ஒரு அதிர்ச்சியுடைய சம்பவம் ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் முழுவதுமே பொதுமக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராஜேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி நாட்ராயன். நேயர்களே, இந்த சம்பவம் தொடர்பாக அங்கிருந்த பொதுமக்களில் ஒருவர் பேட்டி அளித்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்க்கலாம். ஏதோ ஆவுச்சிப்பட்டி கிட்ட வெடி வெடிச்சிச்சுன்னு சொல்லி 2 பேர் பலின்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தா இன்னைக்கு காலை நாங்கள் எந்திரிச்சு எல்லாரும் அந்த ஏரியா மக்கள்கிட்ட வரும்போது பார்த்தா இந்த வாக்கியா புள்ள வெறும் இந்த அணுகுண்டு மாதிரி நூல்லே சுத்தப்பட்ட, அந்த சடலே சுத்தப்பட்ட இது கிடந்தது. இது கிடந்தோடனே நாங்கள் உடனே காவல்துறைக்கு அவங்களுக்கு ஐயாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். எங்கள் ஏரியாவில் எப்படின்னா அடிக்கடி இந்த முன்னாடி வேறு நிறையா பேர் சாராயம் குடிச்சிக்கிட்டு 2 மணி 3 மணி அன்டைம் இல்லாமல் இங்கே பொண்ணு பிடிச்சி நாங்கள் யாரும் வர முடியல, போக முடியல. எதாவது கேட்டால் நீ என்ன அதுன்னு சண்டைக்கு வர்றாங்க. அதனால் இந்த இது என்னன்னு எங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்து எங்களுக்கு இந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். இங்கே கொண்டாந்து இந்த சீமக்கர் வயிட்டை கொண்டாந்து பாதம் மேலே கொண்டாந்து அது வெடி மாதிரி கொண்டாந்து வச்சுருக்காங்க. பொட்டணமாக போட்டிருக்காங்க. பாதுகாப்பு இல்லை. எங்களுக்கு அவசியம் கேட்கணும். பாருங்க, இந்த இடத்துல நிறைய கிடக்கு. நெட்டில் ரோட்டில் போட்டிருக்காங்க. நாங்கள் தான் பார்த்தோம். இப்போ பார்த்துக்கிட்டு பொட்டணமாக போட்டிருக்காங்க. அது என்னன்னு எங்களுக்கு தெரியலை. நீங்கள் காவல்துறை பார்க்கவும்.